சார் கிளம்பிட்டேன் சார். இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் வந்துடும் சார். கூட்டமாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்கே? கடை ஆளுங்க தான் சார். கடை ஆளுங்கன்னா ஒன்று உள்ள இருங்க, இல்லை கிளம்புங்க. நடு ரோட்டில் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்புறேன் சார். ஹலோ மாமா, கடைக்கு வெளில தான் நிற்கிறேன். அங்கே யாராவது வந்த மாதிரி தெரியுதா? இல்லை மாமா, ஒரே ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிராஸ் ஆகி போச்சு. அண்ணா, இந்த பக்கம் போக வழி இருக்கா? அப்படி போக முடியாது. மெயின் ரோடுக்கு எப்படி போகணும்? சுற்றி தான் போகணும். இந்த வழியா ரிவர்ஸ் எடுத்து வா. அண்ணா, கொஞ்சம் இந்த அட்ரஸ் எங்கன்னு பார்த்து சொல்லுண்ணே. சார், கடைக்குள்ளே வந்துடும் சார். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். சார், கடைக்குள்ளே போயிட்டாங்களா சார்? ஹலோ ஹலோ, யாரு? அண்ணே அர்ஜுண்ணே. டேய், அண்ணே அண்ணே, இல்லைண்ணே, ஒரு சின்ன பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேண்ணே. இப்போ முடிஞ்சிடுண்ணே. பொருள் கைக்கு வந்துச்சுண்ணே. உங்கள் ஆளுங்களை மட்டும் பெரம்பூர் மார்க்கெட்டாண்ட வர சொன்னீங்கன்னா பொருளை கையில் கொடுத்துருவேண்ணே. தம்பி வண்டி ஓரமாக நிப்பாட்டு. ஹலோ சார், கடைக்கு வந்துட்டோம். எல்லாம் பிளான் பண்ணி தான் போயிட்டுருக்கு. எல்லோரும் மேலே ஏறிட்டாங்க. நான் கடைசியாக ஏற போகிறேன். அதான் சார் உங்ககிட்ட ஒரு வாட்டி பேசிட்டு என் கூட கான்டாக்ட் கிளியரு. அங்கே என்னென்ன நடக்குதோ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, என் கூட லைனில் இருக்க முடியுமா? சார் கூட ஒரு 5-6 பேர் இருக்காங்க சார். உங்கள் கூட பேசுகிறத யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனையாக இருக்கும் சார். ரிஸ்க் பெருசு, பார்த்து. புரியுது சார், நான் பார்த்துக்கிறேன். ஆளும் சரி, பொருளும் சரி. உங்கள் டார்கெட் என்னன்னு எனக்கு தெரியும் சார். மிஸ் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் சார். சார் சார் மேலே கூப்பிட்றாங்க சார். நான் அப்புறம் கூப்பிட்றேன் சார். என்னடா? இல்லை, நீ நான் பச்சை கலர் ஜட்டி பண்ணுறேன், அதையும் சொல்கிறேன். டேய் வாடா. சரி மாமா. சார், அதான் கடைக்குள்ளே போயிட்டாங்களே, நம்ம ஏன் சார் இன்னும் வெயிட் பண்ணுறோம்? திருட்டு முழுசாக நடந்தால் தாங்க நம்மளால் எதுவுமே பண்ண முடியும். இடையில பிடிக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக இருங்க.
யாரும் இல்லை, பார்த்துட்டேன். அம்மா தாயே, பாடி கார்டு பண்ணி சொல்கிறா. நாங்கள் செய்கிற வேலையில் நீ தான்ப்பா எங்கள் பாடி கார்டாக இருக்கணும், காப்பாற்றுப்பா. ஐயோ நாளை சார் என்ன கத்துறேன். ஓ நீங்கள் தானே? உங்களுக்கு சேர்த்து மச்சான் ப்ரே பண்ணேன். டேய் போடா, போய் பிளாட்ஃபார்ம் போட்டு ஆளுங்க வந்திருக்காங்களா பாரு. மச்சான் உனக்கு இன்னும் வரலடா, ரோடு காலியாக தான் இருக்குது. ம் சரி பா, அந்த டேப் பிடி. ஒரு 6 அடிக்கு இங்கே மார்க் பண்ணு. ஹலோ டேய் நீ சொன்ன ஏரியாவுக்கு வந்துட்டேன்டா. அந்த ஏரியா வேணாம், கூட்டமாக இருக்குது. நீ ஒன்று பண்ணு, ஆலந்தூர் சப்வேக்கு வா. டேய் இந்த ரோடு உனக்கு கூட்டமா இருக்கா? மாவனை என்ன தேவையில்லாம அலைய வச்சிரு வச்சுக்க. டேய் ஏன் கத்துற? பொருள் வேணா வா. டேய் எங்கடா இருக்க? அதுக்குள்ளே வந்துட்டியா என்ன? நான் ஒன்றும் கிளம்பவே இல்லை. எல்லாம் இந்த பைக் சாவி வேறு எங்கே வச்சேன்னு தெரில. சரக்கு எங்கடா? அவ்வளோ சீக்கிரம் வேணும்னா நீ அண்ணா நகர் வர வேண்டியது இருக்கும், ஓகேவா?
ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. அடுத்த ப்ராஜெக்டில் மீட் பண்ணலாம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஹலோ. அண்ணா நகர் வந்துட்டேன்டா. சரி 10th மெயின் ரோடுக்கு வா. எங்கடா இருக்கு 10th மெயின் ரோட்? ஏய் சத்யா ஜோட்டுக்கு தெரியாது, நீ தான் அடிக்கடி வந்து போவிய. சொல்லுங்க மாமா. டேய், அவனுக்கு கடைக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு. எப்போ விடாலும் வெளியே வரலாம். நீ கடைக்கு போய் ஃபோன் பண்ணு. கீழே போனால் என்ன வேணால் நடக்கலாம். என் டைமிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாம் ஒழுங்காக நடக்கும். ஒரு வேளை சொதப்பிடுச்சுன்னா சாரி மச்சான். என்ன சார் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் தேவைப்படும் போல? சார் நகையெல்லாம் மேலே ஏற்றிட்டு இருக்காங்க சார். நான் கடைசியாக வந்துட்டுருக்கேன், அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சார். நம்ம ஆளுங்கெல்லாம் கீழே இருக்காங்களே சார், அதில் எதுவும் கன்ஃபியூஷன் இல்லையே? அங்கே ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது. நீ எந்த பக்கம் இறங்க போற அதை மட்டும் சொல்லு. சார் அவங்க பேசுகிறத வச்சு பார்த்தா பில்டிங்கோட லெஃப்ட் சைடில் இறங்குறாங்கன்னு நினைக்கிறேன் சார். லெஃப்ட் சைட்னா? சார் அதான் சார் அந்த பில்டிங்கை ஒட்டி ஒரு ரோடு போதில்ல சார், 10th மெயின் ரோட், அந்த பக்கம் தான் வராங்கன்னு நினைக்கிறேன் சார். ஏய், அவங்க லெஃப்ட் சைடு இறங்க போகிறாங்களா? நீ ரைட் சைடே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து. ரைட்டில் தான் மாமா இருக்கேன். ஹலோ சார், ம், கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. கீழே இருக்க உங்கள் ஆளுங்க என்ன எதுவும் பண்ணிட மாட்டாங்களே சார். நீங்கள் இருக்க நம்பிக்கையில் தான் இதெல்லாம் இறங்கியிருக்கேன் சார். அதெல்லாம் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி சார், எல்லாம் நல்லபடியாக முடிஞ்ச அப்புறம் நான் உங்களுக்கு கூப்பிட்றேன் சார். டேய் ரைட்டில் போடுறா. என்னடா அவர்கிட்ட லெஃப்ட் சைடுன்னு சொன்னேன்? டேய் போடுறா, நான் அந்த சைட் கிளியர் ஆகுதான்னு பார்க்குறேன். மாமா பில்டிங்கோட ரைட் சைடில் கேர் போட்டிருக்காங்க மாமா. நான் நினைச்சேன்டா, ராஸ்கல். என் விஷயத்திலேயே விளையாட பார்க்கலாம். நீ என்ன பண்ற? சீக்கிரம் வாடா. சரி மாமா. மாமா பொருள் ரைட்டில் தான் இருக்கிறாங்க மாமா. ஒரு குண்டுமணி தங்க கூட மிஸ் ஆகக்கூடாது, ஆளுகளும் மிஸ் ஆகக்கூடாது, குறிப்பா அவன். சரி மாமா, நீ போய் எல்லாரும் இங்கே வர சொல்லு. ஒட்டி வாங்கடா, பார்த்துட்டு போறாங்க. கடைக்குள்ள வர சொல்ற? ஏய் பொருள் வேணா வாடா. வாங்கடா.
ஏறா பார்த்துட்டு இருக்க. எந்த டோர்ரா? டேய் நேரா பாரு தெரியும். என்னடா சொல்ற? நல்லா பாரு. டேய் கேட்டை திறக்க முடியலடா. தள்ளுடா திறக்கும். டேய் திறக்கவே முடியலடா. ஏய் லைன்ல இருக்கே இல்லையாடா? ஹலோ ஹலோ சார் அவங்க பின்னாடி வழியாக மாறுதி மேலே எஸ்கேப் ஆகிறோம் சார். இதுக்கு மேலே தான் எனக்கு ரிஸ்க் சார். நான் கிளம்புறேன் சார். டேய் சரக்கு வண்டியில வச்சிருக்கேன், வந்து எடுத்துக்கோ. சரக்கு வண்டியில இருக்கான். சாரி பாஸ். சாரி அடிரோட புரியல புரி. ஏழு பேர் மாட்டிருக்காங்க சார் பொருளோட. ஏய் திறப்பா. ஐயா எங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்களை வேற யாரோ மாட்ட விட்டாங்க. ஐயா எங்களுக்கு உண்மையா ஏய், தெரியாது. ஐயா சு. உங்க கால்ல ஒன்னால ஒரு எங்களை விட்டுருங்க. ஐயா. பயமுறா. ஐயா, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஐயா எங்களை விட்டுருங்க. ஐயா என்னங்க இது வெறும் பேடா இருக்குது, நகை காணும். பொறுமையா இருங்க சார். நகை தனியா இருக்கு. பாண்டியன் அந்த நகையை காட்டுங்க. என்னது ஒரு வால்ட்டே காலியா இருக்கு, இவ்வளோன்ற நகையை கரெக்ட் காட்டுறீங்க சார் கரெக்ட் சார். நாங்களும் விசாரிச்சு தான் இருக்கோம். இங்க ஒரு 7 பேர்த்த பிடிச்சி வச்சிருக்கோம். இன்னும் 10 பேர்த்த பிடிச்சிருக்கோம். அவங்க உங்க ஆளுங்கன்னு சொல்றாங்க. எங்க ஆளுங்களா சார்? என் மாப்பிள்ள சார் அவன். ஏடா சொல்ல சொன்ன மாமா. சொன்னனால தான் சார் அவர் தனியா உட்கார வச்சிருக்கோம். சரி போல கொடுக்க. ஏய் வாடா. ஏடா போன் அடிச்சு எடுக்க மாட்டியா? புடுங்கி வச்சுட்டானுங்க. என்ன சார் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல, ஃபோன்லாம் கட் பண்ணுறீங்க. ஏய் பார்த்தண்டாவா விளையாட்டெல்லாம் சொன்னதெல்லாம் தான்டா செஞ்சிருக்க நீ. ஆனா சொல்லிட்டே செஞ்சுட்டேன் நீ. என்ன சார் பண்ணுறது, பெரிய ஆள் நீங்கள், உங்ககிட்ட பெரிய கேம் தானே ஆடணும். டேய் பல பேர் கண்ணில் விரல விட்டு ஆட்ட விட்டா நான் எங்கிட்டே விளையாட்ட. விளையாட்டா? நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே சார். சரி பேசிட்டு இருக்க வேண்டாம், மீட் பண்ணலாமா? ரொம்ப யோசிக்காதீங்க சார், உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. இப்போதைக்கு நான் சொல்கிறத கேட்டே ஆகணும், அதான் உங்கள் நிலைமை. மீட் பண்ணலாமா? எங்கே மீட் பண்ணணும்னு சொல்லியே. இப்போ நேரடியாக கேட்குறேன், உனக்கு என்னதான் வேணும்? என்ன வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி எதுக்குன்னு தெரிஞ்சுக்க வேணா? சுக்ரா ஃபினான்ஸ் ஞாபகம் இருக்கா? இப்போ என்ன அதுக்கு? எது இங்கேருந்து எடுக்கப்படுகிறதோ அது இங்கேயே கொடுக்கப்படுகிறதுன்னு கீதையில சொல்லியிருக்கு சார். புரியல? எனக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டை கொடுத்துட்டு உங்க நகையை எடுத்துட்டு போங்க. சார் என்ன சார் உங்க மாப்பிள்ள கரண்ட் கம்பத்துல கால் வச்ச மாதிரி துள்ளுறாரு? டேய் தம்பி. அண்ணன் இனிமேல் உங்களுக்கு டயலாகே கிடையாதுண்ணே, ஒன்லி ஆக்ஷன் தான். போய் ஒரு 20 கோடி ரூபா ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்க நகையெல்லாம் திருப்பி கொடுத்துறேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதோ தெரியுது பாருங்க ஒரு போட்டு, அதுல தான் உங்க நகையெல்லாம் வச்சிருக்கேன். சூப்பரா? ஒரே சிக்னல் உங்க மொத்த நகையை தூக்கி கடல்ல போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உங்க மாப்பிளைக்கு நீச்சல் தெரிஞ்சா போய் எடுத்துக்க சொல்லுங்க. டேய் நமக்கு பொருள் தான் முக்கியம்.
இன்சூரன்ஸ்காரங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லணும். ஓகே? டேய் சும்மா நோய் நோய் இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு வேணா போட கேளு. டேய் நேராக பாரிஸ் போய் செட்டப் அவர் கொடுக்குற பணத்தை வாங்கி கொண்டு போயிட்டு நேராக மூஞ்சல் வீசிட்டு நம்ம நகையை வாங்கிட்டோம். இப்பயும் ஒன்று கெட்டு போயிடல. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணால் நமக்கு லாபம் தான். என்ன இந்த லாபத்தில் ஒரு 20 கோடி ரூபாய் நஷ்டம். அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். பணத்தை வாங்கியாச்சு மாமா. இன்னும் 15 நிமிஷத்தில் அங்கே வந்துடுவேன். அவன்கிட்ட சொல்லிடுங்க சரியா? ம். டேய் எப்படி வந்தேங்க? காசு என்கிட்ட தானே கொடுக்கணும். எங்கே வாங்கினேன்னு டிக்கேத்தோட நகையை கொடுக்காம ஒத்த பைசா கூட உனக்கு கொடுக்க முடியாதுடா. பணத்தை கொடுக்காமல் ஒரு குண்டுமணி தங்கம் கூட நான் உங்களுக்கு தர மாட்டேன் என் செல்லம். டேய் ஏன்டா டென்ஷன் ஆகுற? மொத்த நகையை என்னை முதுகில் தூக்கிட்டா சுத்த முடியும்? மூட்டையாக இருக்கு. பணத்தை கொடுத்து விடு, நான் தான் கூட வரல. ஓப்பன் த டிக்கி ஐஸே. இப்போ சொல்லு, நகை எங்கே இருக்கு? எனக்கு எப்போ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி என்னோட பணம் வரும்? வெறும் கடை சாத்தி வச்சுட்டு 4-5 நாளில் என்னால் இருக்க முடியாது சார். எனக்கு ரொம்ப அசிங்கம் சார். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு பேப்பர் வரட்டும் சார். இம்மீடியட் ஆக்ஷன் எடுக்கிறேன் யோ சார். வக்கீல Paper important காணா sir. போனது என் நகையா? யோ இந்த ஆள் பேப்பரை பற்றி பேசியிருக்காயா? நெஞ்ச வலிக்குதியா எனக்கு? சே டேய் தண்ணி பார்த்துருக்கா டேய். என்னது நகையெல்லாம் அங்கேயே வச்சுட்டு வர போகிறோமா? அப்போ எதிரே இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம்? நகை அங்கே இருக்கிறதா நமக்கு சேஃப். வெளியெல்லாம் கொண்டு வர முடியாது. அப்படியே வெளியே கொண்டு வந்தாலும் சேஃபாக வைக்கவும் முடியாது, உருக்கி விற்கவும் முடியாது. நமக்கு தேவை பணம். அது நமக்கு வந்து சேரும். பேருக்கு தான் நகை வச்சிருக்கான், வெறும் அட்டிக்கு தான் இருக்குண்ணே. அழகப்பனே அவன் கடையை கொள்ளடிக்க உதவுறானா கண்டிப்பாக லாபம் இல்லாமல் செய்ய மாட்டான். என் கெஸ்ட்டு கரெக்டாக இருந்தால் அவன் இன்சூரன்ஸ்க்காக தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அவன் மாப்பிள்ளை இருக்கான்ல, அவன் தான் நம்ம ஹீரோ. கரெக்டான நேரத்தில் கண்டிப்பாக சொதப்போம். உன்னை நம்பி தான் போலீஸ்ட்ட போகிறேன். சொதப்பிட்டது இல்லை. பெரிய வேலை பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டல, அப்போ பெருசாக ரிஸ்க் எடு. சரி இப்போ யாருன்னு எனக்கு தெரியாது சார். அவங்க தான் கடையை கொள்ளடிக்க சொன்னாங்கன்னு நீ போய் போலீஸ்ட்டு சொன்னாலும் உன்னை நம்ப மாட்டாங்க. நம்ம வேலை முடிகிற வரைக்கும் அது நமக்கு உதவும். சார் கிளம்பிட்டேன் சார். இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் வந்துடும் சார். இபிகோவை பொறுத்த வரைக்கும் ஆதாரமும் சாட்சியம் தான் முக்கியம். சொன்னான்ல சார், இவரே ஆளுங்களை வச்சு எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு. சாட்சி ஒருத்தர் இருக்கான் சார், அப்ரூவரா. இன்சூரன்ஸ்க்காக தான் இதெல்லாம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கல்ல உள்ள என்ன கற்றுனார். சிம்பிள் லாஜிக் சார். எலி பொறி வடை தூக்கட்டும், அதானே எனக்கு வேணும். நீங்கள் இருக்கிற நம்பிக்கையில் நான் இதை பண்ணுறேன் சார். சார் நடந்தது எல்லாமே இன்சூரன்ஸ்க்காகன்றாங்க. உண்மையா சார்? சார் எல்லா நகையும் கண்டுபிடிச்சிங்களா சார்? எத்தனை கிலோ தாங்க சார்? 1 by 1. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. ஏய் என்ன தர்மா அதுக்குள்ளே தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இதெல்லாம் பிரிக்கணும், கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்கணும், நிறைய வேலை இருக்கு. டேய் வாடா, இந்தா. ஏய் அர்ஜுன் வா. ஐயர எடுக்கிறது மட்டும்தான் எங்கள் வேலை, கொடுக்கறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னென்னா தப்பாக நினச்சிக்காதீங்க தர்மராஜ் சார். நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் அவமானத்துக்கும் உங்கள் கையெல்லாம் திருப்பி கொடுத்தா தான்
உங்கள் கெட்ட பேர் போகும். ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும் நான் கொடுத்துக்குவா ப்ளீஸ். டோன்ட் க்ரை, இட்ஸ் ஓகே. தர்மா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. சரி நான் கிளம்புறேன். வரேன் ஆண்டி. ஒரு நிமிஷம். ரொம்ப தேங்க்ஸ். நீ சொன்னது தானே என் பாவத்துக்கெல்லாம் சம்பளம். இதுக்கு தேங்க்ஸ். பல பேரை ஏமாத்திருக்கேன். இழந்தவங்களோட அழுகையை நான் பார்த்ததில்ல. இழந்தது திருப்பி கிடைக்கும் போது வர சந்தோஷத்தை இன்னைக்கு தான் பார்த்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது திருந்திருவேணும்னு தோணுது. ஹாய் சார், அந்த பசங்களுக்கு தெரியாமல் இந்த பைக்கை நான் தூக்கின்னு வந்துட்டேன். ஏதோ உனக்கு தெரிஞ்ச பையன்றனால தான் போலீஸுக்கெல்லாம் போல. சாவியை பிடிமா, என்னோட 25,000 பணத்தை வாங்கி கொடுத்துரு. தங்கராஜோட 25,000. ஐயோ 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுங்க, தயவு செஞ்சு கொடுங்க ப்ளீஸ். டேய் மச்சான், நம்ம செட்டில்ரா. வேணாண்டா, இது தப்புன்னு தோணுது. டேய் லூசாடா நீ. என்னடா அவன், என்னடா சொல்லுங்க. இனிமேல் இதெல்லாம் வேணாம். உழைச்சி சம்பாதிச்சிக்கலாம். பண்ண பாவத்துக்கெல்லாம் சம்பளமா சரண்டர் ஆயிடலாம். என்னது சரண்டரா? டேய் நீ லவ் பண்ண, அதுக்காக திருந்தினேன். எப்படி அந்த ஆங்கிலோ இந்தியன் ஃபிகர் உனக்கு உசாராயிடும்? நாங்களாம் என்னடா பாவம் பண்ணோம்? கேள்றா அவனை. வேற என்னடா வேலை தெரியும் நம்மளுக்குலாம்? அட்லீஸ்ட் அந்த ஜட்ஜ் ஐயா நம்மளுக்கு ஒரு ஆள் தண்டனை குத்துந்தா உள்ளே எப்படியாவது செட்டில் ஆகிடலாம். 2 வாட்டி சிக்கன் போடுறாங்களா வாரத்தில். கடைசியில் எல்லி அழ வச்சிட்டீங்களடா. டேய் 2 வருஷம்டா இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும். நாம் வெளியே வந்ததுக்கப்புறம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணுது நமக்காக. அண்ணே, எங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் பிளான் இருக்குது. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரீ டைமில் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். சிம்பிள் பிளான். நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு கீழே 3 ஆளுங்க. சார் 3 ரூபாய்க்கு கொடுங்க சார். இவனை கொலை பண்ணிட்டு ஒரே டே